இன்றைக்கி நம்ம முட்டை வச்சு மயோனைஸ் செய்ய போகிறோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 முட்டை எடுத்துருக்கேங்க. சர்க்கரை, வெள்ளை பூண்டு ஒரு 4 பல் நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம ஆயில் மட்டும் இதில் சேர்க்கணுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 4 முட்டையும் உடைச்சிட்டோங்க. இப்போ இதில் இருக்க வெள்ளைக்கரு மட்டும்தான் நமக்கு வேணுங்க, எடுத்துக்கலாம். பாருங்கள், இது இவ்வளோ வந்திருக்கு. வெள்ளைக்கரு மட்டும் ஒரு 3/4 டம்ளருக்கு வந்திருக்குங்க. இதை மிக்சியில் ஊற்றிக்கலாம். வெள்ளை பூண்டு போட்டுக்கலாம். சுகர் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. போதும். இப்போ ஆயில் அதே அளவுக்கு எடுத்துகிட்டு வரணுங்க. நம்ம எவ்வளோ வெள்ளைக்கரு ஊற்றினோமோ அதே அளவுக்கு ஆயில் எடுத்துகிட்டு வரேன். அதே அளவு ஆயில் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்க. இதை 4 தடவையாக அரைக்கணுங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் அரைச்சிட்டு மறுபடி காட்டுறேங்க. இப்போ இது 1 நிமிஷம் ஓட விட்டுருக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் 1 நிமிஷம் ஓட்டலாங்க. மிக்ஸி ஜார் சூடாகாமல் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சம் நீர்த்து போயிடும். நமக்கு அப்படியே உளுந்த மாவு மாதிரி வரணுங்க. அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு ஓட்டலாங்க. இப்போ ஒரு அரைச்சிட்டு வரேன். இப்போ 2 நிமிஷம் அரைச்சிட்டோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இன்னொரு தரம் அரைச்சிட்டு வரேன். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது 4 தடவையாக நிறுத்தி அரைச்சிருக்கேங்க. இப்போ கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிக்குங்க. இந்த மயோனைஸ் 1 நாள் வரைக்கும் வச்சுக்கலாங்க. ரொம்ப நாள் வைக்க வேண்டாம், நல்லா இருக்காது. நம்ம எவ்வளோ வெள்ளைக்கரு எடுத்தோமோ அதே அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 வெள்ளை பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. பாருங்கள், அருமையான மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் செய்யணுங்க. இது மாதிரி செய்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நன்றி.